This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 3. அன்புள்ள தமிழ் ரோஜா, இதுவரை உனக்கு நான் எந்த கடிதமும் எழுதியதில்லை. கடிதம் என்பது தூரங்களின் காகித வடிவம். உனக்கும் எனக்கும் தூரமில்லை. உன் காதுகள் என் உதடுதொடும் தூரத்திலேயே இருந்ததால் காகிதத்தில் பேசும் அந்நியம் நேர்ந்ததில்லை. இன்னொன்று, காதல் கடிதங்கள் உணர்ச்சியின் மத்தாப்புகளாய் இருப்பதுண்டே தவிர உண்மையின் தீபங்களாய் இருப்பதில்லை. ஒரு காதல் கடிதம் படிக்கப்படும் போதே 80% கழிக்கப்பட வேண்டும். மிச்சம் இருக்கும் 20%த்தில் உணர்ச்சியின் வண்டலின் கீழே உண்மை கொஞ்சம் உறைந்திருக்கும். உலகத்தின் காதல் கடிதங்கள் எல்லாம் அழகானவை, ஆனால் ஆரவாரமானவை. நிலாவில் ரத்தம் கசிவது போல், மீசையோடு பிறந்த குழந்தை போல் கவனம் ஈர்ப்பவை, ஆனால் யதார்த்தம் மீறியவை. எனவே இடைவெளி இருந்திருந்தாலும் உனக்கு நான் எழுதியிருக்க மாட்டேன். பள்ளம் நிரப்ப நுரை கொட்டியிருக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது எழுதுகிறேன். ஏனென்றால் இது காதல் கடிதம் அல்ல, என் தன்னிலை விளக்கம். உன்னை காதலிக்க தொடங்கிய பிறகு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் முட்டாளாயிருக்கிறேன் என்பதன் மொத்த தொகுப்பு. நான் உன்னை நேசிக்கவில்லையோ என்று உன் உணர்வுகள் உறங்கும் போது நீ உச்சரித்தாய். என் காதலின் எடை என்ன என்பதை மில்லிகிராம் சுத்தமாய் சொல்லிவிட முடியாது. கத்தியால் கைக்கேறி ரத்தம் காட்டவும் மாட்டேன். நேசம் காட்ட அனுமன் போல் நெஞ்சு கிழிக்கவும் மாட்டேன். பின் அடையாளம் எதுவென்பாய்? என் வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கவில்லையே, அதுதான் அடையாளம். எந்த புது பேனா வாங்கினாலும் என் பெயர் எழுதி பார்ப்பதை மறந்து அனிச்சை செயலாய் உன் பெயர் எழுதி பார்க்கிறேனே, அதுதான் அடையாளம். கவிதைகள் அடையாளம், என் கண்ணீர் அடையாளம். ஒரு நாள் என் அறையில் நீ தவறவிட்ட உன் பூ போட்ட கைக்குட்டை என் பூஜை பொருள். என் வீட்டு கண்ணாடியில் உன் படத்தை ஓரத்தில் ஒட்டி, உன் படத்தின் பக்கத்தில் என் பிம்பம் படிய வைத்து ஜோடி பொருத்தம் கண்டு சுகம் காண்பதில் என் சிநேகமான காலை பொழுது செலவாகிறதென்று தெரியுமா உனக்கு? நினைவு கொசுக்களால் நித்திரை தொலைந்த ஒரு நீல ராத்திரியில் கால் கடுக்க நடந்து கடற்கரை அடைந்து நீயும் நானும் சந்தித்த இடத்தில் அனாதை குழந்தைகளாய் அழுது கொண்டிருந்த உன் மல்லிகை உதிர்வுகளை மடியோடு அள்ளி வந்து மார்போடு தழுவிக்கொண்டு விடிய விடிய விழித்து கிடந்தேனே, அந்த நேச உஷ்ணத்தின் நிறமறிவாயா நீ? என் பத்திரிகை அலுவலகத்தின் எக்ஸ்ரே கண்ணாளர்கள் உன்னையும் என்னையும் ஊடறுத்து பார்த்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் பற்று அதிகமுள்ளவன் கலைவண்ணன் மட்டும்தான் என்று கிண்டல் மொழி சூண்டுவதை கண்டதுண்டா நீ? பூமியின் அடிவயிற்றில் கனன்று கொண்டிருக்கும் அக்கினி மாதிரி என் அடிமனத்தில் கனன்று கொண்டிருக்கும் ஆசை அக்கினி உன்னை சுடவில்லையா? என் நேசம் புரியும் முன்பு நீ என் நெஞ்சு புரிய வேண்டும். உன்னை உன் வாழ்க்கைக்கு தயாரிக்கிறேன். தண்ணீர் பயம் கொண்டு தள்ளி நின்றால் நாளை எப்படி வெந்நீர் ஆற்றில் விசைப்படகு விடுவாய்? நீ சுத்த தங்கம்தான். நல்ல தங்கத்தில் நகை செய்ய முடியாது. சிறிதே கலக்க வேண்டும் செம்பு. தைரியம் செம்பு, அனுபவம் செம்பு. அதைத்தான் உன்னில் கலக்க நினைக்கிறேன். உன் கங்காரு மடியை விட்டு வெளியே வா. நான் சிங்கத்தின் முதுகு, ஏறிக்கொள்.